கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 2 நாளாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் வசனம் 4. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்ம அநேக முறை கேட்ட வார்த்தை இது. சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதுக்கும் கடவுளுக்கும் இடையில் இருந்ததான உறவு, தாவீதின் வாழ்க்கையில் கடவுள் எவ்வளவு உண்மை உள்ளவராக இருந்திருக்கின்றார் என்பதை விவரிக்கும் பொழுது இந்த அற்புதமான வார்த்தையை குறிப்பிடுகின்றார். இந்த கடவுள் தம்முடைய வாக்கினால் சொன்னதை, அவர் வார்த்தையாக எதை சொன்னாரோ அதை அப்படியே தம்முடைய கரத்தினாலே அவர் செய்து முடித்தார் என்று குறிப்பிடுகின்றார். ஆம், தாவீதின் வாழ்க்கையானாலும் சரி, சாலமோனின் வாழ்க்கையானாலும் சரி, நாம் வேதத்தை வாசித்து பார்க்கும் பொழுது கடவுள் சொன்ன ஒரு வார்த்தையை கூட அவர் பிசகச் செய்யவில்லை, அதை அப்படியே விட்டுவிடவில்லை. முற்றிலுமாக அதை நிறைவேற்றினார். இதே அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது: கர்த்தர் சொல்லிய தமது வார்த்தையை நிறைவேற்றினார். தாவீதின் வாழ்க்கையில் கர்த்தர் சொன்ன தமது வார்த்தையை நிறைவேற்றினார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, தாவீதின் வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றினார் என்று சாலமோனால் குறிப்பிடப்படுவதற்கு தாவீதை மாத்திரம் கடவுளுக்கு பிடிக்கும், ஆகையால் தாவீதிற்கு செய்தார் என்று அல்லவே அர்த்தம். கடவுள் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நாம் பல நேரத்தில் உண்மை இல்லாதவர்களாக இருக்கின்றோம். பல நேரத்தில் அவிசுவாசம் நமக்கு வருகிறது. பல நேரத்தில் முரட்டாட்டம் பண்ணுகிறோம். பல நேரத்தில் விசுவாசத்திலிருந்து வழிவு போய்விடுகின்றோம். ஏன் பல நேரங்களில் இந்த கடவுளை இனி தொடர்ந்து நான் நம்புவதற்கு என்ன பிரயோஜனம், என்ன அவசியம் என்று கூட கேட்கின்றோம். பலவிதமான கடவுளுக்கு விரோதமான அல்லது கடவுள் விரும்பாத அல்லது கடவுள் மீது இருக்கிற நம்பிக்கை அற்று போனதற்கான அடையாளமாக பல வார்த்தைகளை நாம் பேசுகின்றோம். ஆனால் அவை எல்லாவற்றையும் தாண்டி அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறபடினால், அவர் தன்னுடைய வார்த்தையிலே நேர்மை தவறாதவராக இருக்கிறபடினால் அவர் சொன்னதை அப்படியே செய்து முடித்தார் என்று இங்கே சாலமோன் கடவுளை குறித்ததான சாட்சியாக தன் தகப்பனாரின் வாழ்க்கையை அவர் பார்த்தது நிமித்தமாக இருக்கின்ற அங்கே சாட்சியாக இருக்கிறது. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அந்த கடவுள் தானே இந்த காலை நேரத்தில் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். அவருக்குள்ளாக எந்த மாற்றமும் இல்லை. தாவீது இருந்த காலத்தில் நம்முடைய கடவுள் எத்தனை வல்லமை படைத்தவராக இருந்தாரோ அதே வண்ணமாகத்தான் இந்த வசனத்தை நின்று கேட்டுக்கொண்டிருக்கிறதான இந்த நொடி பொழுதில் கூட அவர் வல்லமை பிசகாதவராக, உண்மையில் சற்று கூட மாறாதவராக, அவர் வைக்கின்ற இரக்கத்தில் கொஞ்சம் கூட தன்னை மாற்றிக்கொள்ளாத கடவுளாக அப்படியே இருக்கின்றார். அதை தெளிவுபடுத்தும்படியாகத்தான் கடவுள் சொன்னார், நான் கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்லி. காலங்களினாலும் சூழ்நிலைகளினாலும் ஆளப்படுகிற கடவுள் அல்ல நம்முடைய கடவுள். அவர் காலங்களையும் சூழ்நிலைகளையும் தன்னுடைய ஆளுகையில் வைத்திருக்கின்ற கடவுள். அவர் அதட்டினால் கடல் அடங்கும், கொந்தளிப்புகள் அமரும். ஆம், என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, அந்த கடவுள் வார்த்தையில் உண்மை உள்ள கடவுள், சொன்னதை அப்படியே செயல்படுத்தி காண்பிக்கின்ற கடவுள். உங்களை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து, உங்கள் தொழிலை குறித்து, உங்களுடைய ஆரோக்கியத்தை குறித்து, உங்களுடைய தேசத்தை குறித்து, உங்களுடைய வீட்டை குறித்து, உங்களுடைய திருச்சபையை குறித்து, ஊழியத்தை குறித்து, உங்களுடைய வேலையை குறித்து கடவுள் என்ன
சொல்லுகிறாரோ அதை அப்படியே செய்து முடிப்பார். சோர்ந்து மட்டும் போய்விட வேண்டாம். விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். கட்டாயம் ஒரு நாள் கர்த்தர் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறி உங்கள் கண்கள் முன்பாய் நிற்பதை பார்ப்பீர்கள். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, வார்த்தை உண்மை உள்ளவராகிய உம்மை நாங்கள் பற்றி கொள்ளுகிறோம், உம்மை பிடித்து கொள்ளுகிறோம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஐயா, அந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற உதவி செய்ய பொறுக்காய் தோத்திரம். எங்கள் அனைவரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.